Hello students, நான் இன்னைக்கு கம்பைன் மேத்ஸ் இணைந்த கணிதம் பாடங்களை இந்த ரோயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் முதல் கட்டமாக பாடங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உண்மையிலேயே எங்களுக்கு நீங்கள் ஓவர் ரிசர்ச் வார்த்தை முன்னிட்டு ஜனவரி மாதமே உங்களுடைய பாடங்களை ஆரம்பிச்சு ஆரம்பித்த போதிலும் மார்ச் மாதம் அளவில் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு அசம்பால் காரணமாக எங்களுக்கு பாடங்களை கொண்டு போகக்கூடிய சாத்தியம் இல்லாமல் ஆகவே அந்த காலகட்டங்களில் எங்களோட இன்ஸ்டியூட் சார்ந்த ஆசிரியர்கள் யூடியூப்ல இலவசமாக தங்களது வீடியோஸை அப்லோட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் நான் சையத் நஃப்ராஸ்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறாங்க. என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்னுடைய பாடங்களை ஆரம்பித்தேன். இருந்தபோது 2022ஆம் ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எங்களால் பாடங்களை ஆரம்பிக்க முடியவில்லை. காரணம் 2020-21ஆம் ஆண்டு மாணவர்களை கருத்தில் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணதுனால உங்களுடைய பாடங்கள் நாங்கள் தாமதமாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் தரப்போம். இருந்தபோது 2021ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நுண்கணித பாடங்களை உங்களுக்கு தொடரலாம் சொல்ல ஒரு அடிப்படையில் நுண்கணிதம், அதாவது கால்குலஸ் சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட், ஒரு லிஸ்ட் ஒன்று. அந்த லிஸ்டிலூடாக நீங்கள் அதற்குரிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதில் உள்ள சந்தேகங்களை எங்களுக்கு கமெண்ட்களாகவோ அல்லது எஃப்களாகவோ நீங்கள் பார்க்கலாம். அப்படி யாராவது விரும்பினால் எங்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலூடாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு காணக்கூடியதாக. உண்மையிலே இப்போ நாங்கள் எங்களை இன்ஸ்டியூட்டால் ஆரம்பிச்சிருக்கிற இந்த திட்டம் எங்களுக்கு தான் புதுசு. இது எங்களோட நடைமுறைக்கு எங்களோட பாவனைக்கு இது ஒரு புதிதான ஒரு விஷயமா இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் இது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சக்சஸ்ஃபுல்லா போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான் அகாடமி சொல்லக்கூடிய ஒரு வெரி ஃபேமஸ் வெப்சைட், இப்போ வெப்சைட்டாக இருந்த போது இப்போ ஆரம்பித்த வரலாறு சல்மான் கான் சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவர், அமெரிக்காவில் தொழில் புரியக்கூடியவராக அவர் தங்கள ஒரு உறவினருக்கு கணிதம் படிக்கிறதுக்காக அவர் அமெரிக்காவில் இருந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும் போது மெயிலூடாக இந்த வீடியோஸ் கெப்பாசிட்டி பெரிய அளவில் அந்த காலங்களில் அந்த பெரிய அளவான கெப்பாசிட்டி உள்ள வீடியோஸ் அனுப்ப முடியாமல் அந்த அந்த பேக்லாக்கை அவர் யூடியூப் மூலமாக எடுக்கணும். இப்படி யூடியூப்ல அவரோட வீடியோஸை அப்லோட் பண்ணுவதன் மூலமாக அந்த லிங்கை தன்னுடைய அந்த உரிய நகலுக்கு அனுப்புவதன் மூலமாக அவர் கற்பித்த நடவடிக்கை தொடர்ந்து கொண்டு போவதாக நீங்கள் ஆதாரிக்க. இப்போ அந்த அவர் ஒரு உதவியாக செய்த இந்த விஷயம் அவருக்கு ஒரு ஆரியது ஒரு வருமானம் எட்டக்கூடிய ஒரு தொழிலாக தொழில் மாத்திரமில்லை, இன்னைக்கு அது உதவியாகவும் நிறைய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மாற்றிங்க. அதில் அநேகமான பாடங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பெரிய பில்கேட்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தலைவர், அதாவது மைக்ரோசாஃப்டுடைய ஓனர், அவர் தனது மகனுக்கு கூட அப்படியான ஒரு சிஸ்டத்தை படிப்பிக்கிறதாக அவர் சொல்றார். அதாவது இது எப்படியான ஒரு எஜுகேஷன் சொன்னால் அப்சைட் டவுனான எஜுகேஷன். நீங்க நாங்கள் எங்களுக்கு இங்கே நாங்கள் தியரியை உங்களுக்கு
அந்த கேள்விக்குரிய பகுதியை நீங்க வீட்டுல வந்து கற்று பாடசாலைக்கு நீங்க செல்லும் போது அங்க உங்களுக்கு கேள்வி பத்திரங்கள் தான் காத்து. ஸோ அவ்வாறான இது வந்து நீங்க எப்படி பல நாங்கள் எங்களை இலங்கை நாட்டில் பழகிற விதம் என்னன்னா தியரிய பாடசாலையில கற்றுக்கொண்டு ஹோம்ஒர்க் தருவாங்க வீட்டில் வைத்து செய்து கொண்டு பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு தரப்பேன். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இது அப்சைட் டவுனாக நடக்குது. அதாவது தியரிய வீட்டிலையும் கேள்விகளை வகுப்புலையும் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஏன் சொன்னால் வந்து நான் எங்கட மாணவர்கள் எங்கட மனநிலை இப்படி நான் உட்பட மனநிலை எப்படி சொன்னாங்க எங்களுக்கு யாராவது ஆசிரியர் கேள்வி கேட்டால் எங்களுக்கு பாருங்க அது சாதாரணம் எல்லாருக்கும் உள்ளது. அதே மாதிரி மாணவர்களிடமிருந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய விஷயம் தான் எங்களுக்கு கேள்வியும் எங்களுக்கு வாழ்வு. இதான எந்த பயமும் இல்லாமல் தான் அதால தான் நிறைய ஆசிரியர்கள் வந்து விளையாட சகல நடைமுறைகள் கோட்பாடுகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சமாளிச்சு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. நாங்கள் இப்படியான ஒரு கற்பித்தல் முறைமையை பின்பற்றும் போது அவ்வாறான விடயங்கள் நடக்காது சொல்வதுதான் என்கிற நம்பிக்கை. நாங்கள் அப்படி செய்ய போறது இல்லை. கட்டாயமாக ஒரு தெளிவாக பாரதத்தை விளங்கக்கூடிய இடத்தில் தான் நாங்கள் எங்களை அமைப்போம். அதே போல எங்களுக்கு வந்து பிழையான சித்தாந்தங்களை பிழையான கோட்பாடுகளை வந்து ஒருபோதும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நாம் தவிர்த்துக் கொள்வோம் சொல்லுதான் எங்களோட தனிப்பட்ட முறையிலான கருத்து. நாங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாங்க ஆரம்பிக்க போற பாடம் சில வேலைகள் நீங்கள் கற்று கல்லூரிகள் சொல்லக்கூடிய பாடம் கல்லூரி நீங்க ஏற்கனவே ஓலோல இதை ஒரு பேசிக்க எடுத்துட்டீங்க. இருந்த போதிலும் சில நேரங்கள்ல அந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்த ஒரு சில வகுப்புகள்ல நீங்க இது சம்பந்தமாக கற்று இருந்தாலும் எங்களுக்கு 2 மாதம் கேப் போதும் எங்களை எல்லாத்தையும் மறந்து நாங்க சுதந்திரமா விளையாடி கொண்டு எங்களை ஒரு ரிசர்ச் பண்ணி அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விடயங்கள் எங்களை கல்விக்குள்ள உள்ளுக கொண்டு வரதுல இருந்து தள்ளி வச்சு. ஸோ அதை நாங்கள் தவிர்க்கும் முகமாக நாங்கள் செய்ய போகிறோம். அதில் ஒரு ரிவிஷன் மாதிரியான பகுதியை செய்து எங்களுக்கு 3 மணித்தியாலும் ஒரு கிழமைக்கு நாங்கள் உங்களுக்கு காரணமாக வாக்குறுதி வச்சுக்கணும். நாங்கள் முயற்சி செய்கிறோம். அது 3க்கு அதிகமான நேரங்களை உங்களுக்காக தாரத்துக்காக நாங்கள் முயற்சிகளை வைப்போம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் கல்லூரி நிகழ்ச்சி பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விடயங்களை பார்த்தீங்கன்னா எளிய சமன்பாடு நீங்க சாதாரண தரத்துல வந்து சிம்பிள், அதாவது 2x சக 1 4 சமன்பாடு மாறினால் எக்ஸுக்கான விடை ஸ்டெப் பை ஸ்டெப் செய்தால் 2x = 4 - 1 2x = 3 x = 3 சில பேர் வந்து இத ஒரு முறைமை இல்லா பின்னமாக காணப்படுகிறது. சில பேர் வந்து முறைமையா அதாவது கலப்பின்னமாக வழங்குறது முயற்சி செய்கிறது. அப்படி வழங்குவது கட்டாயம் ஏழவரை பொறுத்தவரை இல்லை. ஸோ எனக்கு அதை பற்றி முறைஸ் இல்லை. நாங்கள் இப்படியே வைத்துக் கொள்ளலாம் அல்லது கலப்பின்னா போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தாராளமாக கிடைக்கும். 2வது வந்து ஒழுங்கவை சமன்பாடு. ஒழுங்கவை சமன்பாடு சிமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நான் கற்பிக்கும் போது ஒரு விஷயத்தை நாங்கள் பழமையாக செய்யறது என்னன்னா மாணவர்களுக்கு வெறுமனே தமிழாக மாத்திரம் கற்பிக்காம அதுக்குரிய ஆங்கில சொற்களை வந்து அறிமுகப்படுத்துறது நாங்கள் செய்வோம். ஏன் இதற்கு பிரச்சனை சொன்னாங்க, நான் ஒரு பொறியியல் படம் சென்ற ஒரு மாணவர் பொறியியல் படத்தை நான் செல்லும் போது
நாங்கள் கற்றுட்டு போற மொழி வந்து தமிழ். தமிழ் மொழியில கற்ற நாங்க ஒரே அடியா இங்கிலீஷ் மாறும்போது எங்களுக்கு பெரிய சிக்கல். பாசங்களுக்கு இப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் குறைக்கணுமாக இருந்தால் கட்டாயம் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் ஒழுங்கலை சமன்பாடு வந்து simultaneous ஒழுங்கலை சமன்பாடு. நான் உதாரணமா ஒழுங்கலை சமன்பாட்டை எழுதுவதாக இருந்தால் இப்படியான சமன்பாடு சொல்வது ஒழுங்கலை சமன்பாடு. இதுல வந்து இருமாறிகள் மாறிகள் மொத்த எண்ணிக்கை வந்து 2. x ஒரு மாறி, y ஒரு மாறி. ஆகவே இது வந்து இருமாறிகளான சமன்பாடு இருமாறிகளான சமன்பாடாக நாம் இதை எழுதிக்கொள்ளலாம். இது ஒரு இதுவரையில்தான் போலவல்ல இருக்குது. அதே போல இருபடி சமன்பாடு உங்களுக்கு போலவல்ல இருக்கிறது. ஒரு முக்கியமான பாடம் இது சொல்றது குவாட்ரிக் இதுக்கான உதாரணம் நான் எழுதுவது பாருங்கள். அதாவது இந்த தெரியாக்கணியங்கள் மொத்த தெரியாக்கணியங்கள் ஒரு மாறிலி ஒன்றுதான். ஆனால் இவற்றை படிய பார்க்கணும் சொன்னார். அதுவியல் படி 2 இப்படியான சமன்பாடுகள் சொல்வது இருபடி சமன்பாடு. அவைகளுக்கு இப்படி ஒரு சமன்பாடு நான் நினைக்கிறேன். இதை நீங்க எத்தனாவது சமன்பாடா நீங்க சொல்லுங்க. நீங்களே மைண்ட்ல இந்த சமன்பாடு எளிய சமன்பாடா அல்லது ஒருங்கிணை சமன்பாடா அல்லது இருபடி சமன்பாடா சொன்னால் இது ஒரு இருபடி சமன்பாடு. ஆனால் இருமாறிகளான இருபடி சமன்பாடு ரெண்டு கம்பைனான ஒரு விஷயம். ஸோ இப்படியான சமன்பாடு இது எப்படி இருபடி சமன்பாடா வரும் யோசிக்கணும். எப்படி இந்த வர்க்கம் இருக்கும் போது இங்க வர்க்கம் இல்லை. அப்ப வர்க்கம் இல்லையே எப்படி இருபடி சமன்பாடா வரும்? 2ஆம் படியா எப்படி வரும் யோசிக்கும் போது நான் ஒரு விஷயத்தை எங்களுக்கு இந்த உறுப்பை வச்சு கொண்டுதான் நாம் சொல்லும் இது இருபடி சமன்பாடு. அதாவது எக்ஸ்பிஆர் இதுல உண்மையான அழுத்தம் பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் தர எக்ஸ் சொல்லணும். எக்ஸ் தர எக்ஸ் 2 எக்ஸ்களின் கட்டம். இப்ப இது ஒரு தெரியாத நியம், இது இன்னும் ஒரு தெரியாத நியம். அதே நேரத்தில் இங்க உள்ள அதுவியல் படியை பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் XY சொல்லும்போது x தர y. அதாவது இந்த பாருங்க x-உம் x-உம் இருக்குது. இந்த பாருங்க x-உம் y-உம் x-ஓட தெரியாதது y-ஓட தெரியாது. ஆனால் வேற ஒரு தெரியாது. அதே தெரியாது y. இங்க x-ஓட தெரியாது அதே தெரியாது x. இங்க x-ஓட தெரியாது y இன்னும் ஒரு தெரியாது. ஆனால் 2 கலக்கப்படுவது காரணமாக இந்த 2 அழுத்தங்களை நீங்க கூட்டி பார்த்து சொன்னால் நீங்கள் கூட்ட ஏழாது. இது ஒரே அடி இல்லை. அதே சமனாக அழுத்துகள் கூட்டப்படும். மேல உள்ளதை அடிகள் சமனாக காரணமாக உங்களுக்கு மேல உள்ள 2ஐயும் கூட்டும் போது 2 வரும். கீழே உள்ள அடிகள் சமநிலைக்கு காணப்படுவதன் காரணமாக எங்களுக்கு 2ம் கூட்டுப்படாது. இவற்றுக்கு ஒரு முதலாம் படி இருப்பதன்
காரணமாக அதை நாங்கள் எளிய சமன்பாடு சேர்க்கும் வேறாது ரெண்டு தெரியாத நீங்க சொன்னால் ரெண்டு ஒரே சமன்பாடு கொண்டு போக வேறாது. இது என்ன சொன்னால் இருமாறிகளான இருபடி சமன்பாடு சொல்லக்கூடிய கேட்டகரிகள் வரும். இப்ப நான் பார்க்க போறது வந்து ஒரு மாறிலியினான சமன்பாடு சம்பந்தப்பட்டது. இது வந்து முதலாம் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, நாலாம் படியா கூட இருக்கலாம். இப்படியான கேள்விகளை நாங்க எப்படி அணுகுறது சொல்றது சொன்னா, நான் வந்து ஒரு இந்த ஃபேமஸ் அதாவது இல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் அச்சு புத்தகங்கள் இல்லை. சரி, நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து இந்த தெரிஞ்சிருக்கும். இந்த புத்தகம் வந்து நீண்ட கடிதம், அக்ஷர கடிதம், பகுதி ஒன்று ஆஸ்திரேலியாவில் வந்து காவல்னா கடைசி ஆசிரியர் தான். இவருடைய புத்தகம் வந்து நான் வந்து 2 சிங்கள மொழியில கூட ஒழுங்காய்த்து வச்சு கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா இதுல நிறைய ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து அநேகமான பழைய பாஸ்ட் பேப்பர்ஸ் 90களில் வெளியிடப்பட்ட பாஸ்ட் பேப்பர் அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறாங்க. இந்த புத்தகம் பெரிய விலையொழிந்தது $400 ரொம்ப காலம் நான் பாவிச்சது இதே புத்தகம். உங்களுக்கு இதை பாதிக்கலாம் அல்லது நான் கற்பிக்கக்கூடிய கேள்விகளை வச்சு உங்களுக்கு கேள்விகளை போட்டு கொண்டு போகலாம். உங்களுக்கு இது வாங்க வசதின்னு சொன்னால் நான் உங்களுக்கு இது ஒரு டியூப் மாதிரியே அடிச்சு இந்த கேள்விகளை சேர்த்து வேற பல கேள்விகள் விரிச்சது. நாங்கள் முதலாவது இதில் வரக்கூடிய முதலாவது கேள்வி 1.5 அது ஏ பகுதி. உங்களுக்கு இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 39 பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு நான் எழுதக்கூடிய கேள்விகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கேள்விகளை செய்து போகலாம். முதலாவது எக்ஸ்ட்ரா 4ஆம் படி சய 12 எக்ஸ்ட்ரா 2ஆம் படி சக 27 இதுதான் முதலாவது இடங்கள். இந்த கேள்வியை வந்து நான் இதுவரையும் பார்க்கப்பட்டது 2ஆம் படியில உள்ள கேள்விகளை செய்து பார்க்கப்பட்ட எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு டாஸ்க், பெரிய டாஸ்க். 4ஆவது நாங்கள் செய்வோம் இந்த இலகுவா செய்யறதுதான். எங்களுக்கு இதுல ஏழு புதுசாக படிக்கக்கூடிய விஷயங்கள் குறைவு. இது உறவுல அறிவே போதும். இந்த கேள்விகளை செய்வது எழுத போகுது வந்து நாங்க சின்ன ஒரு குஷன் தான், சின்ன ஒரு துப் தான் க்ளூ எக்ஸ்பியாரின்னு சொல்லக்கூடியது வந்து வையாக ஒரு இருபது சமன்பாடு நீங்க யோசிச்சு சொன்னால் ஒரு இருபது சமன்பாடு forward xr dx plus c equal to உச்சியம் சொல்லக்கூடியதால் ஒரு இருபது சமன்பாட்டு வடிவம். இந்த வடிவத்தில் ஸ்பெஷல் என்னது, இந்த உறுப்பு இந்த உறுப்பு விட இந்த உறுப்பு வந்து படிய ரெண்டு மணி. அதே போல இந்த கலையை பாருங்க, இந்த 2ஆம் படி வந்து இந்த 4ஆம் படியாக வரும். அதே இந்த கேள்வியை எங்களுக்கு வந்து இருபடி சமன்பாடாக மாற்றித்தரக்கூடிய சந்தர்ப்பம் பண்ணி அந்த அடிப்படையில் எக்ஸ்பியார் ஆகும். இது எக்ஸ்பியார் சொல்லுவோம். இதை நாங்கள் யோசிப்போம். இப்படி எக்ஸ்பியார் வர்க்கம் சரி 12 எக்ஸ்பியார் சரி 27 சமன் 0. இப்போ நாங்கள் இந்த பிறகு இதுவாகும். இந்த பிறகு இது எக்ஸ்பியார் இப்படி y எங்க வழங்கினால் இந்த எக்ஸ்பியார் என்பதுதான் y இனுடைய வெளிவரும் y ஸ்பியார். இது y எக்ஸ்பியார் சரி 12y சரி 27 சமன் 0. இதுல நிறைய பேர் பிரச்சனையான விஷயம் தான் காரணிப்படுத்தல் சொல்றது. காரணிப்படுத்தலின் போது சிரமம் வருது. பொதுவாகவே எங்களை பழகம் பண்ணி நான் 2 கணக்கு போட்டு காரணியில எடுத்துருவேன். வயசு யாருக்கு வழியாக இன்னொரு வை போட வேண்டும்.
போது 27 கூட்டும் போது சயமடைந்து வரும். 9 கூட்டும் போது 12. இரண்டுக்குமே சய 9 சய கூட்டும் பெருக்கும் போது 29 27 27 வரும்போது 9 9 வரும்போது அதை கூட்டி கணிச்சு பார்க்கும்போது வரக்கூடியது என்ன சயமடைந்து. அப்போ சயமடைந்தாக இருந்தால் 9 சயமாக வரணும். மீண்டும் 9 தரம் 3 இருக்கும்போது இதுவும் சயம் அப்படி வந்தாலே இரவி கூட்டும் போது மாதிரி சயவாகும். அவங்க 2 பேர் சயவாகும். நீங்க வேண்டாம் ஒரு பிரிச்சு பார்க்கலாம். இப்போ எனக்கு சிம்பிள் பைசமன் 9 அல்லது என்னடா வயல் சொல்லக்கூடிய இந்த உறுப்பை நீங்க தான் வச்சு நாங்கள் வச்சு வெளியில வயல் பற்றி கதை எந்த கதை சொன்னாங்க. கேஸ் 1 முதலாவது கேஸ் என்ன கேஸ் y 9 இருந்தால் y என்பது 9 இருந்தால் ஒரு கேஸ். கேஸ் 2 இரண்டாவது கேஸ் வந்து y சமன் 3 y என்பது கேஸ் பண்ணப்படுவதில்லை. y என்பது என்ன இது 9 இருந்தால் 9க்கான வர்க்கமூலம் சகோசயம் எப்பவுமே வந்து வர்க்கமூலம் எடுக்கும் போது சகோசயமாக இருக்கிறது. அது கரெக்டா இங்க வந்து சொன்னா இது x சமன் 3 x சமன் சகோசயம் வர்க்கமூலம் எடுக்க அந்த வீதமுறா என்னாவே மாறும். இருந்தது சுருக்கி எடுக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. அது அவசியம் ஒன்றும் இல்லை. கிடையாது. இதுல வந்து ஏன் நாங்க சகோசயம் கொண்டு போகலாம் சொல்றது இவர்களுக்கு உண்மையிலே வர்க்கமூலத்தில் நாங்க உண்மைதான் வர்க்கமூலத்தில நாங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன சொன்னால் உள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஒரு நம்பருடைய வர்க்கமாக இருக்குமானால் அந்த அடி என்னவா இருந்து சகம் உண்டாயிருந்தால் 9 சமம். அதே நேரத்தில் இந்த நம்பர் சயமுடா இருந்தாலும் அது சகம் உண்டதை தரும். இது உண்மையான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா சயமுண்டு தர சயம் உண்டு. அது 3 சயம் சயம் சயமூன்று சயமுடா இருந்தாலும் 9 நமக்கு சென்றால் சகமூன்று சயமுடா இருந்தாலும் எனக்கு சகம் 9 இப்படி எவரு உறுதியா சொல்ல முடியுமா இதுல அடியா இருந்தது சயம் உண்டா அல்லது சகம் உண்டா உறுதியா சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் தான் எனக்கு இந்த சகோசயம் இது சாதாரணமாகவே நீங்க வளமையா நீங்க கணிதத்திலே எந்த இடம் வந்தாலும் போது நிறைய வர்க்கமூலம் எடுக்கும் போது கட்டாயம் இது சகோசயம் வாங்கிக்கா இது எழுதப்படாத ஒரு விதிமானம். ஒரு சில இடங்களிலே தேவைக்கேற்ப நாங்க தேவைக்கேற்ப சகோசய பாவிக்காம விடுதலை சட்டம் பண்ண உண்டு. அநேகமாக எப்ளைடு கொடுத்தது அந்த மாதிரியான அதுதான் இவங்க இந்த மாதிரியான சகோசய வராத சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது உதாரணமாக நேரம் தூரம் இப்படியான கணியங்களை நாங்க பெற்றுக்கொள்வா இருந்தால் செயல் வர இடப்பெயர்ச்சி அதாவது காலை கணிகள் இல்லாம எண்ணிக்கணிகள் எங்களுக்கு வந்து செயல வராது சாதனமாக தான். அப்படியான இடங்கள்ல வந்து நாங்க ஆகவே இப்ப இந்த சமன்பாடுடைய விடைய 4 விடைதான் சகமூன்று சயம் சகத்ரி சய இது 4 4ஆம் படி சமன்பாடு. இதுல ஒரு
விஷயம் கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனாவது சமன்பாடா இருக்குதோ அத்தனை தீர்வுகள் மேக்சிமம் ஒரு சமன்பாட்டுக்கு வரக்கூடிய மெய் தீர்வுகள் எண்ணிக்கை 4. இருபது சமன்பாடா இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மெய் தீர்வுகள் எண்ணிக்கை மேக்சிமம் அதே மாதிரியான மெய் தீர்வுகள் எண்ணிக்கை வந்து 2 தெரியும். ஸோ 20 சமன்பாடு சொல்லும் போது நீங்க தனியான ஒரு பாட அழகு இவ்வளோ இருக்குது. நாங்கள் எதிர்காலத்தில் அந்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் 2வது விழாக்கு போவோம். நாங்கள் அவசரமாக போவோம். முதலாவது கேள்விய டைம் எடுத்தது காரணம் நாங்கள் இப்போதான் முதலாவது குழந்தை ஒரேடியா நடக்கிறது இல்லையே. இருந்து பலவரும் அவரனும் நடக்கணும். அதே மாதிரி தான் ஓடணும். வளர்ந்து ஓடணும்னு சொன்னால் சாத்தியம் இல்லை. சரி, நாங்க அடுத்த வினாதான். இந்த வினால சொன்னால் இது ரூட் ஆஃப் 5x ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. இதே நாங்க உங்களுக்கு 2ஆம் படி 3ஆம் படி 4ஆம் படியாக கூட செஞ்சிடலாம். ரூட் வந்தால் என்ன செய்யறது சொல்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் அதுக்கு தான் முதலாவது கேள்விய ஒப்பிட்டு அளவுதான். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு வினாதான் ஒரு கேள்வி. நான் சொன்னேன் ஞாபகம் மீண்டும் இதை விட இது அவளாயிரும். இந்த உறுப்பை விட அது அவளாயிரும். இங்கே பார்த்து சொன்னால் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உறுப்பு வந்து நெக்ஸ்ட் அரையாப்படும். root of x root of x இங்க இருக்கிறது வந்து x ஓவரால் x ஓவரால். ஆகவே வந்து இந்த உறுப்பை விட இது வந்து 2 மடங்கு. அதாவது அப்படி வரும் பட்சத்தில் வந்து நாம இதை 20 சமன்பாடா மாற்றுவதா இருந்தால் எனக்கு வந்து இந்த சின்ன பகுதியை வையாக நிச்சயம். இப்போ இந்த கேள்வி அதே போன்றுதான். இதை நீங்க எதை வையா வைக்கணும்? நீங்க இதில் வையா வைக்கக்கூடிய உறுப்பு வந்து எக்ஸ்ட்ரா அடையாப்படி அதுதான் சின்னவர் கல்லவர். சின்னவர் கல்லவர் அடிப்படையில நாங்க எக்ஸ்ட்ரா அடையாப்படி வைக்கணும். வயிறு வச்சால் பதிலாக இதுல ஓராப்படி வர்க்கும் போது இது நாம ஒன்றும் செய்ய. ஆனால் இதுல உண்மையா என்ன தருவதுங்க 3 தர ரூட் 5 தர ரூட் எக்ஸ். இந்த ரூட் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக தான் வைப்போம். முன்னால உள்ள அந்த 3 root of 5 அப்படியே அது சமன் 50. வைஸ்யார் 3 root 5 by sin 50 சமன் 0. ஏதோ ஒரு புதிய வடிவம் வந்துக்குது. இதை எப்படி காண்பிப்படுத்துறது சொன்னாதான் நமக்கு ஒரு காரியம் சிக்கல். சிம்பிள் கஷ்டம் சொல்லி போட்டு எதுவும் இல்லை. சித்தால் முன்னேறலாம். முயற்சி செய்வதுதான் ஏழுவல்னு சொல்றது. முதன்மையான தாரக மந்திரம் எதுன்னு முயற்சி. ஒரு முயற்சி இருக்குமா இருந்தா நீங்க வந்து இலகுவா முயற்சி எந்த ஒரு கஷ்டம் இல்லை. நான் இப்போ ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறோம். ஒவ்வொரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவை பார்த்து நீங்க உங்களோட சொந்த முயற்சியில செய்வீங்களா இருந்தா உண்மையிலேயே நீங்க வகுப்புகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீடுகளில் உங்களுக்கு வசதியான நேரங்களை கொடுத்து கொண்டு அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே நாங்கள் பஸ் வெளியே போயிட்டு முகத்துல காவலை அடிப்பு வந்து காவலை கரிச்சு எடுக்கிறதுக்கு நிறைய காலங்கள் அவசரம். அப்படியான கஷ்டங்கள் இந்த ஆன்லைன் வகுப்புகள்ல இல்லை.
ஏன்னா நான் விரும்பின மாதிரி விரும்பிய இடத்துல இருந்து கொண்டு இங்கே காணங்கிற கற்கலாம். இது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட். இப்ப நாங்க இதை எப்படி காட்சிப்படுத்துறது சொன்னால், நாங்க இதற்கு முன்னே தானே 20 நான் 50 சொல்றதுதான் 2 உறுப்புகள் பெருக்கி வராது. அது 50 வரும். ஆனால் இதுல அது 2 பெருக்கவாத 2 கூட்டி அல்லது கூட்டி வார பெருமானம் தான் இந்த 3/5 பெருமானம். இதுல உங்களுக்கு சேடு வடிவத்தில் உள்ள ஒரு நம்பரை சாதாரண நம்பரை கூட்ட முடியாது. உதாரணமாக √5ஐயும் ஒரு 1ஐயும் கூட்டையா நேரடியா கூட்டையா கூட்டால் அது மறுபடியும் இப்படிதான் எழுதணும். அது போல √5 பெருமானம் தான் பெருமானம் எழுதி கூட்டையமே ஒழிய நேரடியாக கூட்டையா பெருக்கினாலும் பெருக்கினால் திரும்பி அந்த சேடு வடிவம் வரும். இங்க கூட்டுப்படும் போது சேடுவரும் நீங்க இல்லை, ஆனால் பெருக்கப்படும் போது சேடுவரும் இல்லை. ஆகவே சொன்னால் இந்த பெருக்கப்பட்ட 2 பெருமானங்களையும் சேடுவரும் இருந்திருக்கணும். ஆக நாங்கள் சொல்வோம் √5 சொல்லக்கூடிய அந்த சேடு இந்த 2 பெருமானங்கள் பெருக்கி வரக்கூடிய இந்த 50 பெருமானத்தை உருவாக்கியது சொல்வாக்கு தெரியும். அவருக்கு √5 சொல்றது இந்த 2 கூடுபடும் போதுவார பெருமானம் நிலைநிறுத்திருக்கணும் இந்த ஒரு முடிவு. இப்போ இந்த 2 பெருக்கினீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய விடை அது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 5 வரும். 5 சொல்றீங்க 50 இப்படி நீங்க கூட்டால் 2√5 வரும். ஆனா 2 இல்லை, இது 3√5 வகுப்பு வாரடி 50. நாம் முதலாவது சைவ எடுத்துக்கொண்டு இந்த 50 எடுத்துக்குவாங்க. இதனே வகுப்பு வாரடி 5 தான். இப்போ உங்களுக்கு 50 எடுக்கணுமா இருந்தால் இன்னும் என்ன நம்பர் பெருக்கணும்? பெருக்கப்பட்டு வாரது என்ன நம்பர்? ஒரு நம்பர் பெருக்கணும். அதேதான் 10 சொல்லும் போது என்ன சொல்லுங்க, 10 தனி ஒரு நம்பர் 10 சொல்லக்கூடியது எப்படி காரணிகளாக இருக்கும். 10 சொல்லக்கூடிய நம்பருக்கு காரணங்கள் யாவை? 10 தடவை 10 தடவை 1 சொன்னால் 10 தடவை 1 சொன்னால் இப்ப பெரிய காரணம் 50 வரும். ஆனால் கூட்டும் போது 50 வரை அங்க சாய்கிறதால இது சாய் போட்டா 2 வரும் போது 50 வரும். 5.5 10 1 10 10 5 50 வரும். 2 கூட்டும் போது இது வராது. அவையும் இந்த காரணி கொடுத்து வச்சது. அதனால இந்த காரணி இருக்கலாம். 10 வரக்கூடிய 10 சொல்லக்கூடிய காரணிகள் 10 தரம் அடுத்தது 5 2 அவங்களுக்கு 5 தர 2 சொல்லக்கூடிய காரணிகள். ஆனால் இது வரக்கூடிய விட 50 ஆயிரம். ஆனால் எனக்கு கூட்டும்போது சகவம் கூட்டும்போது இதனை கூட்ட ஆனால் இது சயவம் போடணுமே. 50 நாம் இது சாயப்படும் சொன்னால் இதனுடைய கூட்டுகளை வேறையா தனித்தனியா கூட்டால் சய 3/5 வரும். ஆனால் நாங்கள் இறுதி சக 3/5 நாங்கள் இந்த சய போட வேண்டிய இடம் வந்து அல்ல. இப்போ பாருங்க நிறைய பெருக்கும் போது சய 50 கிடைக்கும். கூட்டும் போது 3/5 கிடைக்கும். இதுதான் அது காரணிகள். இப்ப நாங்கள் காரணிகள் காரணிப்பட்ட முடியும். அதான் y வர்க்கம் சக 5/5 y சய 2/5 y சய 5. இந்த பகுதி இப்படி பிரித்து இந்த பொதுவாக இருக்கக்கூடியது y சக 5/5 பொதுவாக இருக்கக்கூடியது வந்து சய 2/5. ஏன் அது நாங்க தெரிவு செய்யணும் சொன்னால் இந்த y இருக்குதாலே இங்கே y எஞ்சியம் y எஞ்சியமா இருந்து அவர் முழு குணமும் வரணும். அது +y ஆயிடுது. அது சயம்
சேர்த்து வெளியே எடுத்து போகணும். இங்கிருந்து 5 y இந்த சாயாதிபதியில் சாய வெளியே வந்து 6 சாக 2 வெளியே எடுத்தால் 25 25ல √5 வெளியே எடுத்தால் 5 ஒரு 5ல √5 வெளியே வந்தால் ஒரு √5 மிச்சம், முன்னால் ஒரு √5 மிச்சம், 5 இது ஈக்குவல் டு 0. y சக 5 √5 இதனை பொதுவாக இருந்தால் இதுல y இதுல -2 √5 போது இதுல இங்கே நாங்கள் ஆன்சர் எழுதுவா இருந்தால் y7 sin 5 √5 அல்லது y7 2 √5. அது இந்த கோவைகள் தனித்தனியா உச்சமாக வரக்கூடிய விடைகள். இதுல நிறைய பேர் கமா போடுறது இப்ப கமா போடக்கூடிய முடியாது. நாங்க அதுல அழுதுதான் கட்டாயம் பார்த்து அதுக்கு காரணம் இருக்குது. அதே அழுது பார்க்க கட்டாயம் அழுது பார்க்கணும், கமா போட இருக்கு. இப்போ நாங்க கேஸ் 1 அதுல y7 sin 5 √5 y என்பது நமக்கு அரையாப்படி sin 5 √5 x என்பது நமக்கு 25 × 5 125. கேஸ் 2ல y7 2 √5 ஆகும். y என்பது x அரையாப்படி 2 √5 வர்ச்சித்தால் 4 தர 5 20. இது சரியா வராது. 5 வர்க்கம் 25 √5 வர்க்கம் 5 7 125. இது வந்து 2 வர்க்கம் 4 √5 வர்க்கம் 5 என்ன பண்ணிக்கலாம் 20. ஆகவே இது இவர்களுக்கு இதுல வரக்கூடிய விடை முதலாவது சொன்னோடு ஒரு கோயில் ஆரம்பிச்சு சொல்ல முடியாது. வர்க்கம் அப்படிங்கிறதால 2 தீர்வுகள் வருது. 4வது இதுல காணிகள் இது நாங்கள் செய்யணும் 6வதுனா ஒரே டைப்ல உள்ள காணிகளை நாங்க அடிப்படைக்காக செய்வோம். இதுல சொன்ன எக்ஸ்ட்ரா அரையாம் படி சக எக்ஸ்ட்ரா 4ஆம் படி 1/4ஆம் படி 7 நாங்க ஏற்கனவே சொன்ன அதே கன்செப்ட். இங்க உள்ள அடுக்க விட இங்க உள்ள அடுக்கு 2 மடங்கு. அதாவது நாங்க எதை வையா வைக்கணும் சிறிய அடுக்கு தான் வையா. அந்த அடிப்படையில வந்து எக்ஸ்ட்ரா 1/4ஆம் படிய வை என்க சொல்லும்போது எக்ஸ்ட்ரா அரையாம் படி என்ன வரும் அதுல வர்க்கமா வரும். வை வர்க்கம் சக வை வர்க்கம் சக வை 6 வை வர்க்கம் சக வை சய 6 0 சொன்னால் டபுள் பிராக்கெட் இங்க வைங்கிறதால எனக்கு சந்தோஷம். வை போடுவோம். வர்க்கும் போது 6 வரணும், கூட்டும் போது 1 வரும். வர்க்கும் போது 6 நாள் காணி எழுதலாம். 3 தடவை 2 2ல கூட்டும் போது சகவன் சொன்னால் பெரிய பெருமானத்துக்கு சகவும் சிறிய பெருமானத்துக்கு செயல்படும். பெரிய பெருமானம் என்ன 3 சிறிய பெருமானம் செய்ய வேண்டி காணி மனதாலே காணி பண்ணக்கூடியதாக இருக்கு. நாங்க ஓலவல்ல இந்த பழகின விதத்துல இவங்க ஏலவல்ல அதே ஒரு நடைமுறையை பின்பற்ற முடியாத காரணம் நான் சொன்னாவது இவங்க ஏலவல்ல சவாலா இருக்கக்கூடிய விடயம் வந்து ஹை. எங்களுக்கு உண்மையாவே ஏலவல் பரிச்சை பொறுத்த வரையில ஒரு மாணவன் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள கொடுத்த எல்லா கல்வியும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஆனால் நேர பற்றாக்குறை காரணமாக தான் டென்ஷன் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இந்த கேள்விகளை செய்யாம ஐடியா வராம குழம்பிவாரு. ஸோ எங்களுக்கு நேர பற்றாக்குறை நாங்கள் எங்களவு கட்டும் போதே மேட்ச் பண்ணக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்யணும். அப்படி செய்ய தவறினால் எங்களுக்கு வந்து
நேர பற்றாக்குறை ஏற்பட்டு எங்களுக்கு ஏ இருக்கக்கூடிய சாத்தியம் குறைவான அதனுடைய அடிப்படையில் வந்து வைசமன் சயம் 3 அல்லது 2 சொல்லக்கூடிய அல்லது கட்டாயம் நாம் இதிலிருந்து கேஸ் 1 செய்வார்கள் வைசமன் சயம் 3 கேஸ் 2 வைசமன் கேஸ் 1 வைபத்து எங்களுக்கு வைபாத்து சொன்னால் நெக்ஸ்ட் 1/4 படி x உடைய 1/4 படி சமன் சாயம் உண்டு. இதை நாங்கள் நாட்படி மூலம் எடுத்தால் 3/4 படியாக அதாவது 3 9 27 81 வரும். இதில் நாங்கள் அதே மாதிரி கேஸ் 2 எடுக்கும்போது நெக்ஸ்ட்டுக்கு 4 படி வரும். அதாவது 2 4 8 16 அப்படிதான் அந்த விடையாக. இதே போல நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி இது 5வது வினான்னு சொன்னோம். நெக்ஸ்ட் சயாபடி சக எக்ஸ்பிரஸ் அரையாபடி 7 3 4. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானே இதாக செய்து கொள்வது ஒரு சிறந்த ஒரு வேலையாக இருக்காது. செய்து பாருங்க. நான் உங்களுக்கு ஐடியா வரும். எனக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சய அறையா இருக்கு, சய ஒன்றா சய அறையா இருக்குது, சய ஒன்றா இருக்குதா. அப்போ எங்களுக்கு சேர்த்து அதே நம்ம வருவது இந்த இதை பார்த்து இது 2 மடங்காக இருந்தால் சிறியதை நாங்கள் என்ன செய்வோம் வையாக செய்வோம். அப்புறம் நெக்ஸ்ட் சய ஒன்று வந்து நான் வை சமன்பாடு எழுதுவா இருந்தால் வை வர்க்கம் சக வை சமன் 3/4 வரும். ஸோ இதை நீங்கள் கொண்டு வருகிறால் 4 வை வர்க்கம் 4 வை சமன் 3 சொல்லக்கூடிய ஒரு பரவாயில்ல வரும். இதனால் காரியப்படுத்தும் போது உள்ள சிக்கலை நாங்கள் எதிர்நோக்கும். அதனால் உங்களுக்கு செய்தி காட்டுகிறேன். இதற்கு வந்து நாணயமுடைய பெருக்கினால் என்ன வரும்? சயமணி வெற்றி. இதுதான் பெருக்கி வர பெருமாள் சயமணி வெற்றி. கூட்டி வார பெருமாள் எதெல்லாம் நான் முதலாவது யோசிங்க. 12 காரணிகள் யாவை? அது முக்கியம். 12 காரணிகள் யாரு? அது கூட்டும்போது 4 வரது யார்? 12க்கு கூட்டும்போது 4 சய 12. 4 வருடம் கூட்டும்போது பெருக்கும்போது 12 வருடம்னா சிம்பிள். 6 2 6 சகாரிகளும் 2 சாரம். நாங்கள் இதை உடச்சொலிக்கு எழுதவும் மேலும் நாங்கள் நேரடியா யோசிக்கவும் மேலும். நேரடியா யோசிப்பதாயிருந்தா 2 வருஷம் இந்த காரணி வந்து வருவது 6 2 வை. அதாவது இந்த 4 வைல வந்து எனக்கு 2 வை, எனக்கு 2 வை வரவும் மேலும். அல்லது ஒரு இடத்துல 4 வை வந்து ஒரு இடத்துல வை வரவும் மேலும். இதுல என்ன சிக்கல் சொன்னால் இந்த 4 வை தீச்சுவதாக இந்த உழைச்சி எழுதுற அந்த காரணிகளிலே இதெல்லாம் சய 12 எழுதுற காரணிகளிலே இதெல்லாம் சக 6 சய 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் அது 4 மடங்கா இருக்கு. இல்லையா? 4 மடங்கா இல்லை. 4 மடங்கா இல்லாததால் 4 வெளியெடுக்க வேண்டியதா இருக்கு. 4 வை வராது. வர வேண்டியது 2 வை வரும். 2 வை வரும். நீங்க சொல்லுங்க. இதுல ஒரு யோசிச்சா 12 தானே. 12ல வந்து நான் இதை இப்படி யோசிச்சேன். இதை யோசிக்க கஷ்டமா இருக்கு. 3 வருடம் எனக்கு இதுல ஒரு சய 3 அல்லது சக 1 யோசிச்சால் இதனுடைய விருப்பம்போது சய 6 ஆகும். ஆனால் எனக்கு சய 6 வரும் சக 6 இது சயவாகும், இது சகவாகும். சக 6 சய 2 சொல்லப்படுகிறது. நான் இந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் அந்த 12 பார்க்கக்கூடாது. பார்க்கணும் சயம் உருவாக்க சயமுள்ள உருவாக்க பார்க்கும்போது எனக்கு சயமுள்ள காரணிகளாக வரக்கூடியது 1 தடவை கூடும். காரணிகளே இல்லை. ஸோ நான் இங்கே 3 கூட அங்கே 1 போடும். அப்போ சக சயம் தான் எனக்கு பார்க்க முடியும். சக 3 போடும்போது சக 6
இதை நாம் உடைக்கும் போது சக 6 சைலண்ட் வந்து நாம் இதற்கு முன்பு சைலண்ட் சரியா வருது ஆகவே போடலாம். அல்லது நீங்க ஒரு டிபிக்கல் வேல வந்து 6 வர்க்கம் sin 2y sin 3 சமம் 0 போட்டு இதிலிருந்து 2y பொதுவாக எடுத்து 2y சக 3 இது சக 1 பொதுவாக எடுத்தால் 2y சக 3 காரணம் என்ன வரப்போகுது 2y சக 1 2y சக 3 சமம் என்ன நிச்சயம். உங்களுக்கு பாருங்க நான் இந்த அளவு யோசித்து எடுக்கக்கூடிய நேரம் மிக குறைவு. இந்த அளவு 3 ஸ்டெப்ல எழுதி நாங்கள் யோசிச்சிருக்கான நேரம் போகும். எப்பவுமே வந்து நாங்கள் கையால் எழுதி செய்யக்கூடிய நேரம் கன்சம்ஷன் இல்லை. எனக்கு இலகுவாக வந்து மனதால் செய்யக்கூடிய மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க வந்து நேர கன்சம்ஷன் டைம் கன்சம்ஷன் வந்து மிக குறைவாக. ஸோ அந்த நாங்கள் இப்படி ஆலோசி இதை நீங்கள் இதில் கேஸ் 2 நீங்களே செய்து பாருங்க உங்களுக்கு புரியும். ஆன்சர் இல்லை அந்த ஆன்சர் இருந்த போது வந்து அந்த ஆன்சர் வந்து சில நேரங்களில் குறையாமல் இருக்குது. நான் அந்த ஆன்சரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, செய்து கொண்டு போங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் பிரச்சனையை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம். Right. மூன்றாவது வினா மூன்றாவது யாரும் இந்த வினாவை வந்து சொன்னால் x கணம் சக x சயமனாமணிக்கு இன்டு 8 இதனால் வந்து x கணம் சக x சயம் 3 சமன் 65க்கு 2 சொல்லக்கூடிய வடிவமாக பார்த்துக்கொள்ளும். இதனால் இண்டுமாக மாற்றினால் x கணம் சக x 1க்கு x கணம் சயம் கொண்டு வரலாம் 65க்கு 8 சொல்லக்கூடிய வடிவம். இதனால இலகுவா தெரிந்து சொல்ற விஷயம் சாலிட்ஸ் கட்டாயம் ஷார்ட்கட்ஸ் அல்லது டைம் கன்சம்ஷன் குறைவா உள்ள மெத்தட்ஸ்னா பயன்படுத்தலாம் மாத்திரம்தான் நமக்கு சவாய் பண்ணலாம் சொன்னேன். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நாங்கள் 6ஆம் படிக்கு கொண்டு போவோம் எப்படி செய்யலாம் இன்னொரு அணுகுமுறை பார்ப்போம். அதை நான் இன்னொரு கேள்வியை செய்கிறேன். அந்த கேள்வியை பார்த்து உங்களுக்கு நீங்க இந்த கேள்வியை அதில் உபயோகத்தை எப்படி இருக்கு பயன்படுத்தலாம் சொல்லி பார்ப்போம். இந்த கேள்வி நான் சொன்னேன் எக்ஸாக 1க்கு x ஈக்குவல் டு இது போல 10க்கு 3 சொல்லலாம் போல. இதை நான் 2 முறையாக இருந்தால் 2 வகை ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் சாதாரணமாக செய்ய முடியும், அதே மாதிரியான ஒரு ஷார்ட்கட் இப்படி செய்யலாம். நாங்கள் இதை கன்வென்ஷனாக செஞ்சால் பொமசி எடுப்போம். பொமசி எடுத்தால் பொமசி எக்ஸ் 10க்கு 3 போகுது உனக்காக வரைக்கினால் 3x சக 3 ஈக்குவல் டு 10x வரப்போகுது. நாங்கள் காரணப்படுத்தினால் 3x வர்க்கம் சய 10x சக 3 சமன் 0 போடுவோம். இப்போ பாருங்க கடுக்கும் போது 9 கூட்டும் போது சைபர் ரெண்டுமே 9க்குரிய காரணியம் சொன்னால் கூட்டுத்தொகை சொன்னால் ரெண்டுமே சைவா இருக்கும். 9 1 தர 1 தான் இருக்கு, 1 தர 9 2 கூட்டும்போது 2 சைவா இருக்கு சைவத்து வரும். ஸோ எனக்கு 9 3ன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எனக்கு இதுல 3x இருக்குது. அப்பதான் சொன்னேன் நான் இந்த 9 எழுபது 3x அப்படியா சதவீதம் பண்ணும்போது எனக்கு இந்த தெரியா இந்த 3x என்றால் x தான். அதுல இன்னும் 3x
சொல்லும் போது அதில் மூளை சேர்க்கும் போது ஒரு இதுல ஒரு மூணு, இதுல ஒரு சகம், இதுல ஒரு சயம் மூணு, இதுல ஒரு சய ஒண்ணு. சயம் மூணு பிறகு சயம் 9 வரும். நீங்க இந்த மூணு போட்டா அந்த மூணு வெளியே வந்து 2 பொதுவாயிருக்கு. ஆகவே அது வராது, ஒன்றுதான். எனக்கு பிடிச்சக்கூடிய 2 நம்பரும் சயவே, 2க்கு சய போடு. இப்ப 2 பேருக்கு பொதுவாக சகம் ஒன்று, 2 என்றால் 3x வர்க்கம், இவருக்கு போது சய 9x, இது சய 1x, சய 10x. எல்லா உறுப்புகளும் சரியா வருது. அந்த அடிப்படையில் வந்து x = 1/3 இதுல வரும்போது அல்லது இதுல 3 வரும். இதெல்லாம் இன்னும் இலகுவான ஒரு முறையில இதே விடையை எடுக்கணும்னு சொன்னாங்க. அவனுக்கு நான் என்ன செய்யணும், எக்ஸ் ஆகும் அது சமன் 10 தானே, 10 இதனால் ஒரு வழிபாடு பாருங்க. நாங்கள் இதை பாருங்க, இது சமன் இங்கே எக்ஸ் கேள்வி வலது சகாய போடுது. அதே மாதிரி நாங்கள் இங்கே செய்வோம். இதில் ஒரு நம்பர் போடும்போது அதே நம்பரை கிலோ போடும், வேற ஒன்று போடும். வேற இங்கே ஒன்று இருக்கு. இன்னும் போகக்கூடிய நம்பர் எதிர்பார்த்து சொன்னால் இந்த பகுதி இதை போட்டுட்டா 3 சேர்த்தால் 9 கொண்டு 10 சரியாகும். சரியாக காரணமாக இப்ப விளையாட செய்யலாம். 3 அல்லது 1/3. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் x 3 அல்லது இந்த குறியோட சேர்ப்பா நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுங்க. இந்த குறிய சில நேரங்களில் நீங்க வெரி கிளாஸ் வகுப்புகளை படிச்சுக்கீங்க, இந்த குறிய ஒட்டி போட்டுதான் படிச்சு இல்ல. ஒரு சில கல்விகளை வந்து குறி இல்லாம அந்த விடையை நீங்க எடுத்தீங்க சொன்னா ஒரு பிள்ளையார் ஆசிரியர் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துவதா இருந்தால் ஷார்ட்கட் வந்து சரியான விடையை தரணும். வராத பட்சத்தில் வந்து ஷார்ட்கட் ஆகும். ஆகவே விட வந்து 3 அல்லது 1/3 இந்த நடைமுறையை இந்த விடையில இந்த வினால பயன்படுத்தலாம். நாங்கள் அதை வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு நான் இந்த பகுதி தேவைப்படாது. இது வெரி லாங், இது ரொம்ப கஷ்டம். அதாவது சாதாரணமாக ஓரளவுக்கு போட்டாலே எஸ்ஏலாம் போடணும். நிகழ்ச்சி ஒரு ஸ்ட்ரக்சர் கூட போட கஷ்டம். நாங்கள் இப்படியாக நீங்க என்ன செய்யக்கூடாது, ஓரளவு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது. அவங்களுக்கு அது இல்லையா, அவங்களும் பயன்படுத்தினால் மார்க்ஸ். ஸோ எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு சொல்ற ரீதியில அவங்களுக்கு எடுத்து கருத்து பண்ணி இப்படி ஒரு பദ്ധதி இருக்குது, இப்படி விட வரும்னு சொல்றது இல்லை, நம்ம சொல்லக்கூடாது. அவங்க சொல்லி கொடுக்கலாம், கொஞ்சம் செய்யக்கூடிய ஆட்களை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் செக் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக சொல்லிக் கொடுக்கலாமே ஒழிய இதுதான் முறைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டாயம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் இதை வந்து அந்த மாற்றத்துக்கு எக்ஸ்கலம் வச்சு செய்ய நான் செய்வோம். எக்ஸ்கலத்துக்கு பதிலாக y என்க இது போடும். y என்க y சார் 1/y சமன் 65/8. இப்ப நாங்க வந்து y சார் 1/y சமன் 65/8 சொல்லும் போது y சார் 1/y சார் வேற ஒன்று போடும். இந்த ஒன்றுக்காக வேற ஒன்று போடும். இப்ப இந்த போடும் அது அடுத்து இந்த ஒன்று போட்டு இந்த 3 போட்டு இந்த 3 இதுதான் அதே கீழே வாய்ச்சா எனக்கு 64 65 சொல்லி செட்டா அவனுக்கு விடையா 8 அல்லது 1/8 வைசமன் 8 அல்லது நேரடியாக செய்ய போகும்போது எனக்கு நிறைய டைப் சில பேர் யோசிப்பீங்க இப்படி செய்த மார்க்ஸ். அதாவது ஏழாவது பொறுத்தவரையில விடை மார்க்ஸ் விடையில ஒரு செய்முறை. அதாவது உண்மையாகவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்தவரையில ஒரு தோல்வியாக செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தவரையில இது வந்து ஒரு பெரிய ஒரு பகுதியாக
நாளையும் இது சரிதான் மார்க்ஸ் கிடைக்குமா சொல்ற கேள்வி வந்து அன்யூஷுவல். ஸோ நாங்கள் வந்து இப்போ கேஸ் ஒன் Y7 கேஸ் டூ Y7 ஒன்றுக்கு Y என்பது யார் சொன்னார்? Y என்பது 3 8 இது 30 முறை வழக்கு போகுது. 30 முறை வழக்கு போகுது. இதுல இன்ஸ்டன்ட் அளம்பது ஒன்றுக்கு 8 பாச்சா இதை போடலாம். இன்ஸ்டன்ட் அளம்பு இது அரையில குழுவின் கணக்கு போடலாம். இன்ஸ்டன்ட் அளம்பு அரை குழு விட வேண்டி இன்ஸ்டன்ட் உண்மையா 8 ஒன்றுக்கு விட சரியான விட வந்து 2 அல்லது அரை சொல்லுங்க விட சரியான விட. இதில் வந்து சந்தேகம் போகலாம். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வர்க்கமாக இருக்கும்போது 4 இருந்தால் எக்ஸ் வந்து பிளஸ் ஓ மைனஸ் 2 போகும், சகவோசா 2 போகும். அதே இடத்துல எக்ஸ் கலம் வந்து 8 இருக்கும் போது எக்ஸ் வந்து சகரின் போகும். இது சரிதான். 7 சாய போவதில்லை. இருமணி மூலத்துல இருமணி மூலமாக இருந்தால் வர்க்க மூலமாக இருந்தால் சாரி 30 மூலமாக இருக்கும்போது அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏனால் இதுல வந்து சயரெண்டு மூணாம் படி இருக்குமா இருந்தா சயரெண்டு மூணாம் படி இருக்கும்போது 2 மூணாம் படி இந்த சாயோடு வரும். சயோடு படி சயலா அந்த வழியில் வரும்போது சய இருக்கும். சய இருந்தால் சயலோடு சக இருந்தால் சக 30 குணங்கள் எப்பவுமே எப்படி அதுல ஒரிஜினலாக குறி என்னவா இருக்குதோ அதே குறிய உடையதா இருக்கு. அந்த அடிப்படையில இது பாசிட்டிவா இருந்ததால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருந்தால் சப்போஸ் நெகட்டிவா இருந்தால் இது நெகட்டிவ். அதே நேரத்தில் வர்க்கமூலமா இருந்தால் வர்க்கமூலமா இருந்தால் பிளஸ் மைனஸ் 2 ஆகும். 30 மூலமா இருந்தால் இங்க என்ன ஆகியதோ அதே அந்த அடிப்படையில் வந்து இதுல பிளஸ் மைனஸ் 2 சொல்றது எங்களுக்கு நான்காவது வினாவாகும். நான்காவது வினாவால் நான் செய்யறது 6வது வினா நினைக்கிறேன். இந்த அந்த புக்ல உள்ள 4வது வினா இதுவாங்க நான் ஏற்கனவே செய்து காட்டிய அந்த மெத்தட் எக்ஸாம் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு t + 1/t இந்த வடிவமா இருந்தால் இதற்கு எக்ஸாமன் t அல்லது 1/t என்பது வரும் சொல்லுவது உண்மையாலே ஒரு பழைய பாசம் 2005 அந்த ஆட்கள் அதுல இது நிறுவ சொல்லி ஒரு சொன்னா இது நேரடியான நிறுவல் தான். நேரடியா எழுதும் போது இதை பயன்படுத்துவதற்குரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோல இன்னைக்கு போட்டு எந்த ஆண்டில் அந்த கேள்வி வந்து நிறுவ சொல்லி போட்டு இருந்தால் இது பாருங்க. இதில் சொன்னால் இதே அதே வடிவம் சாக 7 அரையாப்படி சாக இது சொன்னா 7 சய அரையாப்படி 10 இப்ப நாங்க இதெல்லாம் எக்ஸாக 7 அரையாப்படி சாக இதெல்லாம் 1 எக்ஸாக 7 அரையாப்படி சமன் 10 இதே பாருங்க அதே இதான் மீறி நான் செய்யலாம். அடையாளப்படியே நாங்கள் வைத்தால் வயசாக 1 வை 10 3 செய்த வேண்டும். வயசாக 1 வை 3 சாக 1 போடலாம். போட்டேன் போது y7 3 அல்லது 3 வைத்துக்கொள்ளா கேஸ் 1 y7 3 இருந்தால் கேஸ் 2 y7 1 3 y என்பது என்ன x 7
அரையாப்படி சமன் 3 4. இதுல வர்க்கம் சொல்லும் போது 9 வரும். எக்ஸ் வந்து 2. இதுவும் அதே போல எக்ஸாக 7 அரையாப்படி வந்து 1/3 இருந்தால் எக்ஸாக 7 வந்து 1/9 ஆகும். எக்ஸ் 1/9 சாய 7 இருந்தால் சாய 62/9 1 சாய 63 அது சமன் சாய 62 சாய 62/9 சொல்லக்கூடிய விட வரும். ஸோ கேஸ் 1 கேஸ் 2 செய்தாச்சு. இந்த இதை யூஸ்